ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, யூஎஸ்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக ஃபால். ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.17% வரைக்கும் ஃபால் ஆனது. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த இடம் தான் 6084. ஸோ 6084ங்கிறது ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அகைன் வந்து டவுன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்னால, அதாவது ஒரு ட்ரம்ப் டேரிஃப் நியூஸ்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்து நடந்திருக்குது. பட் யூஎஸ்ஐல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து ஒரு பை ட்ரெண்டு தான். நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒன் டேல வந்து காட்டுறோம் பாருங்க. ஸோ ஒன் டேல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பை பேட்டர்ன் தான், பை சைடு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு நியூஸ்னால தான் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் நல்லா செல்லிங் ஆயிருக்கே தவிர, ஸோ நமக்கு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹேமர் கேண்டலில் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய செல்லிங் வந்து கிடையாது. பட் லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஆனால் ஒரு பெரிய செல்லிங் வந்து இன்னும் போகலை. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டலில் வச்சுருக்கேன். ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னா, ஃப்ரைடேவோட லோ தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்டிவனில் தான் ஓப்பன் ஆகும். 5919க்கும் 5850க்கும் இன்பிட்டிவனில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனால் 5850 வந்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5919 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த 5919 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் தான். ஸோ 6084 வரைக்கும் ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 5919 பிரேக் அவுட் பண்ணணும். இந்த 5919 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா, இந்த 5919க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6000, செகண்ட் டார்கெட் வந்து 6084 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படியும் பை தான் இருக்கும். இந்த 5815க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆனாலோ இல்லை பிரேக் அவுட் ஆனாலோ ஸோ மறுபடியும் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 273.3 தான் ஸோ இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது 3 டைம்ஸ் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து மினிமமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்து 273.3 வந்தால் ஸோ நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 266 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலி வந்து நேச்சுரல் கேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியுமே மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $72 வந்து ஃப்ரைடே வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஹையாவையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து $3369. ஸோ இன்னைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு, இல்லைனா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஹையை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் $3369. ஸோ இன்னைக்கு ஹையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு $30 to $40 பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து செல்லிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஜோன் தான். ஸோ அடுத்த டார்கெட் வந்து $36.2 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 876.40ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால், அதாவது காப்பர் வந்து க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா $879.70, 879.70. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 880, 884 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் இருக்குது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பையிங் தான். ஸோ செல்லிங்கிறது நடக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் 890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ எனக்கு வந்து 5919 6084 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.